நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் கைதாவாரா? இன்று ஆய்வு ஜாதகம். சவுக்கு சங்கர் அவர்கள் 18/11/1975 5 மணி அதிகாலையில் திருச்சியில் பிறந்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் பிறந்த லக்னமானது துலா லக்னம். லக்னத்தில் ராகு புதன், 2இல் சூரியன், 6இல் குரு, 7இல் கேது சந்திரன், 9இல் செவ்வாய் சனி, 10இல் 12இல் சுக்கிரன். இங்கே குரு ஆட்சி பெற்று வக்ரமடைந்துள்ளார். செவ்வாய் வக்ரம் பெற்றுள்ளார். சனியும் வக்ரம் பெற்றுள்ளார். இங்கு 1ஆம் இடமும் 12ஆம் இடமும் பரிவர்த்தனை பெறுகிறது. தற்பொழுது 19/12/2025 வரை ராகு திசை நடைபெற உள்ளது. அதன் பிறகு குரு திசை ஆரம்பிக்க உள்ளது. எனவே குரு துலா லக்னத்திற்கு கடும் பாவியாக 3/6 பாவியாக 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இங்கே சுக்கிரன் பார்வை 8ஆம் இடத்தோடு 8 சம்பந்தப்பட்ட குரு திசை வர உள்ளது. எனவே வரும் 8 வருட காலங்கள் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மாறுபாடான பலன் இருக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தற்பொழுது விரைச்சனி 7.5 சனியில் விரைச்சனி நடந்து கொண்டிருப்பதாலும் அவருக்கு குருதசை நடக்க இருப்பதாலும் இவர் பெரும் பணம் சார்ந்த பிரச்சனைகளில் பெரும் பணம் சார்ந்த விஷயங்களில் பணம் செலவு செய்ததாலோ அல்லது பெரும் பணம் சார்ந்த விஷயங்களில் இவர் மீது புகார்கள் வருவதற்கான இங்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மேலும் பெண்களால் அசிங்கமும் அவமானமும் ஏற்படும் காலகட்டமாகவும் இது இருக்கிறது. மேலும் 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இருவும் நேருக்கு நேர் தொடர்பு கொள்வது, குரு திசை நடப்பில் வருவது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தற்பொழுது நேரம் மாறுபாடான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது. எனவே அவர் தனது மீடியாக்களில் தேவையில்லாத கருத்து பதிவுகளை பேசுவதை முடிந்த இயன்ற அளவு விட்டுவிடுவது நல்லது. இது 6ஆம் இடம் குரு ஆட்சி பெற்றுள்ளதால் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு அத்தனையும் இந்த குரு பகவான் நிச்சயம் கொடுப்பார். 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள், அதாவது இவர் சனியோடு சம்பந்தப்படுவதாலும் குரு சனியோடு சம்பந்தப்படுவதாலும் அந்த சனி 4 அதாவது ஒரு இடம் சார்ந்த விஷயங்களில் இவர் சிக்க வைக்கப்படுவார் என்றும் ஜாதக ரீதியான ஒரு பலனாக இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே சவுக்கு சங்கர் அவர்கள் வரும் காலங்கள் மிகவும் எச்சரிக்கையோடு கவனமோடு இருக்குமாறும், மேலும் இவர் மற்ற அரசியல்வாதிகளை நம்பி எந்த ஒரு அரசியல்வாதியும் நம்பி இவர் களத்தில் இறங்குவது அவர் போதுமான நேரத்தில் அவருக்கான உதவி கிடைக்காமல் போகும் என்பதே இவரது ஜாதகத்தில் பலனாக இருக்கிறது. எனவே சவுக்கு சங்கர் அவர்கள் மிகவும் கவனமாக தனது வேறொரு டாபிக், அரசியல் டாப்பிக்கை விட்டுட்டு வேறு ஏதேனும் டாப்பிக்கை இவர் ஸ்டார்ட் பண்ணுறது இவருக்கு நல்லது. உடன் இருப்பவர்களே முதுகில் குத்த இருக்கிறார்கள். எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.